So there are two ways to analyze the stock: fundamental analysis and technical analysis. Fundamental analysis அப்படிங்கிறது என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்கோட வந்து கோர் பார்க்குறது, லைக் அந்த கம்பெனி எவ்வளோ டெப்ட் இருக்குது, ஸோ அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ், அந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அந்த கம்பெனி என்ன செக்டார்லேருந்து வந்திருக்கு, ஸோ அதோட புக் வேல்யூ, ஃபேர் வேல்யூ அண்டு பி ரேஷியோ, அதோட அது ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூடா, அண்டர் வேல்யூடா, இல்லை வந்து ஃபேர் ப்ரைஸில் இருக்கா, ஸோ அந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஃபண்டமெண்டலாக அனலிசிஸ் பண்ணுறது வந்து திங். அண்ட் டெக்னிக்கல் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து சார்ட்ஸில் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ ஐசிடி யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சில சப்ளை அண்ட் டிமாண்ட், ஸோ ஃபிபனக்கி அண்டு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை வச்சு கேண்டில் ஸ்டிக்கை ரீட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு அனலைசிஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுக்கிறதோ, லெட்ஸே ஒரு பொசிஷனல் ட்ரேட் எடுக்கிறீங்களோ, இல்லை வந்து ஒரு டெய்லி இன்ட்ராடே பண்ணுறீங்களோ, ஸோ அந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸில் வரும். ஸோ அதுதான் வந்து பேசிக்கான டிஃப்ரென்ஸ் ஃபண்டமெண்டலுக்கும் டெக்னிக்கலுக்கும்.